வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரத்தம் தெரிக்க மலையாள படங்கள். அப்புறம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ப்ளஸ் ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக அப்ரோச் பண்ண ஐடியா தான். அண்ட் இந்த ரெண்டுத்தில் ஒன்று செம்மையாக இருக்குதுப்பா, இன்னொன்று வந்து ஓகேவா இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இது இல்லாமல் இன்னும் வெப் சீரிஸ் இன்னும் சில படங்களும் லைனில் நிற்குது. ஸோ இந்த வீக்கெண்டு நமக்கு கலெக்ஷன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. வாங்க இந்த ரெண்டு படத்தை பற்றி தெளிவாக பேசலாம். ஃபர்ஸ்ட் செம்மையாக இருக்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைஃபிள் கிளப்புங்கிற படம். இந்த படத்தில் ஏகப்பட்ட புது ஐடியாஸ்லாம் இருக்கும். ஒரு மாதிரி ஃபன் மோட்லேயே தான் வைபாவே படம் முழுக்க நம்மளை வச்சுப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற ஒருத்தரும் டிவி ரிமோட்டை கையில் எடுக்கிற மாதிரி எல்லாருமே கண்ணை தூக்கின்னு டக்குன்னு சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு குடும்பமே சேர்ந்து கிளப் மாதிரி நடத்துறாங்க. அந்த கிளப்ங்கிறது ஃபன் பண்ணி சூதாட்டம் பண்ற அந்த ஏரியா மட்டும் கிடையாது. அதை தாண்டி வேட்டையாடுற குடும்பம், பரம்பரையா வேட்டையாடுற விஷயத்தை வரிசையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கியெல்லாம் திரும்புற இடம் பூரா இருக்கும். அப்படிப்பட்ட கிளப்ல ஒரு ஹீரோ, அதாவது படத்துல பெரிய ஆளா இருக்கிறவர், இப்ப அடுத்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போறோம், இந்த மாதிரி வேட்டையாடுற கும்பல் இருக்கிற இந்த கிளப்ல சேர்ந்துக்கிட்டோம்னா அவங்க வேட்டையாடுற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்துல இன்னும் ரியலிஸ்டிக்கா சண்டை போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளப்ல அவர் சேர்றாரு. அதுக்கப்புறம் இவர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யாருமே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னங்கிறது தான் இந்த படத்துடைய கதைலாம் கிடையாது. எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 புல்லட் தீர்ற அளவுக்கு சுட்டு தள்ளுறாங்கன்றது தான் மொத்த படமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, இந்த விக்ரமன் படத்துல வரா மாதிரி ஃபேமிலி பாசத்தை பொழியக்கூடிய பல குடும்பங்கள் கதையை பார்த்துட்டான். ஆனா இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கொசு கடிச்சா கூட துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லார் கையிலும் துப்பாக்கி விளையாடும். அப்படிப்பட்ட புதுவிதமான குடும்பத்துல ஒரு படத்தோட ஹீரோவும் ஜாயின் பண்றாருன்ற மாதிரி டிஃபரெண்டா கொண்டு போறது நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா அனுராகோட கேரக்டர், அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. இந்த சுந்தர் சி டயலாக் சொல்லுவார்ல, நான் கொஞ்சம் மென்டல், எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம். அவர் மட்டும் இல்லை, அவர் பையன் ஒரு கூட்டாளிகள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கோளாறு பிடிச்ச ஆளுக்கெல்லாம் தான் நடந்துப்பாங்க. அப்புறம் அனுராக்கும் அவருடைய பையனுக்கும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வரும். அடங்கப்பா, இப்படி ஒரு அப்பனை அமேசான் கார்டில் தேர்னா கூட கிடைக்காதா சாமின்ற மாதிரி அவர் பையனுக்காக பண்ண விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. ரொம்ப பெருமையா இருக்கும். அப்புறம் எல்லாரோட கேரக்டர்ஸே ஒரு மாதிரி ஸ்வாகா இருக்குமா, அதனாலேயே ஒருத்தர் மாஸ் காட்டுற மூமெண்ட்ன்ற மாதிரி படம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். இவ்வளவு ஏன் வயசான கேரக்டர் கூட அவர் கூட ஒரு மாஸ் மூமெண்ட் வச்சிருப்பாங்க. என்னங்க தண்ணி கேன் போட வந்த கேரக்டர் கூட டக்குனு துப்பாக்கி எடுத்து சுடுறாருன்ற மாதிரி ஒரு கேரக்டர் விடாம எல்லாருக்கும் மாஸ் மூமெண்ட் இருக்கும். அப்புறம் பாதி படம் இவங்கள பத்தி தெரிஞ்சிக்கவே, இந்த கிளப்னா என்ன, இந்த கிளப் என்ன வேலையெல்லாம் செய்வாங்க, இப்படி தெரிஞ்சுக்கிறதுலே போயிடுச்சே. பெருசா இன்னும் சம்பவம் ஸ்டார்ட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் பட்டாசா இருக்கும், சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வேற லெவலில் எலிவேட் பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் பொறுமையாக அப்படியே பார்த்து கடைசி ஒரு 30 நிமிஷம் தான் படம் முழுக்க ஃபைட்டு. அப்புறம் இந்த படத்தில் உட்காந்து பாசத்தை பொழிஞ்சிக்கிறது, நான் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன் தெரியுமா இப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் இருக்காது. இவங்க ரெண்டு பேர் பேசுகிற கான்வர்சேஷனே அங்கே எதில் ஒருத்தனை துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே தான் அதுக்கு நடுவில் இவங்க அன்பை பரிமாறிப்பாங்க. புதுசாக இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இதில் இருக்கிற சில நெகட்டிவ்ஸாக பட்டது என்னன்னா, அனுராகோட கேரக்டர் ஒரு மாதிரி செம்ம கேரக்டராக கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சைடு கொஞ்சம் இன்னும் ஒரு பயங்கரமான ஆளுங்க, காமெடியாக தான் இருக்காரு ஆனால் பயங்கரமான ஆளுங்கன்ற மாதிரி அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் காட்டிருக்கலாம். ஏன்னா ரெண்டு கும்பலும் பிளான் போட்டு சண்டை போட்டாங்கன்னா எப்படா யாரா ஜெயிப்பான்ற மாதிரி ஒரு டஃப் இருக்கும். ஏன்னா இந்த கும்பல், இந்த குடும்பம் வந்து பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணுது. அந்த கும்பல் கண்ணுமணி தெரியாம சுட்டு தள்ளுதே தவிர எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்க. அந்த கும்பலுக்கும் அனுராகோட கேங்குக்கும் கொஞ்சம் இன்னும் வெயிட்டேஜை கொடுத்துருக்கலாமன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சப்பையா முடிச்ச மாதிரி தான் லைட்டா அந்த கேரக்டர் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துல யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கூட அவர் மேல நமக்கு பாசம்லாம் வராது. ஏன்னா இவங்க கண்டமேனிக்கு சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்களா, அவர் கிடக்குறாருங்க ஓரம் போட்டு நீங்க அடுத்து துப்பாக்கி எடுத்து சுடுங்க அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா இந்த படத்துல எந்த ஹீரோலுமே நம்ம கனெக்டே ஆக மாட்டோம். நான் கூட கடைசியில் கேஜிஎஃப் பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டு தள்ளுவாங்கன்னு பயந்தேன். ஏன்னா எல்லா படத்துலையும் அதை பார்த்து போர் அடிச்சிருச்சா, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அப்படி பண்ணாம குடும்பமாக சேர்ந்து பிளானிங்காக கொண்டு போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு ஜாலியான வைபிலே வச்சுக்கக்கூடிய ஒரு படம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி செமையா போச்சு. ரெண்டாவது படம் வந்து பனி. இது பார்த்து பழகின ரிவெஞ்ச் கதை தான். ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன, கொஞ்சம் வித்தியாசமான கதைன்னு சொன்னீங்க. அப்ரோச் பண்ண விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இதுல கதையா என்னன்னா, ஹீரோ மிகப்பெரிய ஆளு, அவரை பார்த்தா ஊரே நடுங்கும். அவரை பார்த்து போலீஸ் கூட சார், போலீஸுக்குலாம் அவங்க பயப்படவே மாட்டாங்க சார்ன்ற மாதிரி போலீஸே பில்டப் கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஆளு. அப்படிப்பட்ட ஹீரோவோட வைஃப் கிட்ட ரெண்டு பொடி பசங்க தகராறு பண்ணாங்க. இதை பார்த்து ஹீரோ சும்மா விடுவாரா, போட்டு பொழந்து எடுத்துட்டா அப்படி. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொடி பசங்களும் இவரை ரிவெஞ்ச் எடுக்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் படம். இதுல இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னா, நார்மலா ஒரு படத்துல ஹீரோவுக்கு பணம் இருக்காது, அவருக்குன்னு ஆளுங்க இருக்க மாட்டாங்க, படைபலம் எதுவுமே இருக்காது, எல்லாமே வில்லனுக்கு தான் இருக்கும். வில்லன் தான் பவர்ஃபுல்லான ஆளு, அவனெல்லாம் டச் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு எல்லாரும் பார்த்து நடுங்குவாங்க. இதுல அப்படியே உல்டாவா வில்லனா இருக்கிறது ரெண்டு பொடி பசங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குது. இப்படி உல்டாவா வச்சு கதையை கொண்டு போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்டா ரெண்டு பொடி பசங்களா ஹீரோவை அப்படி அலைய விடுறாங்கன்ற மாதிரி கொண்டு போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது இல்லாம அவங்க ரெண்டு பேர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம எரிச்சலாகும். சார் போட்டு அடிங்க சார், அவனுங்களை அடிச்சு காலி பண்ணுங்க சார், சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ற அளவுக்கு அந்த கனெக்டை கொஞ்சம் கொண்டு வந்துருவாங்க. அது இல்லாம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது டேய் ஹீரோ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவர் அடிச்சாலாம் 4 பேரை பறந்து போவாங்கடா, நீங்க போய் சிக்கிருக்கீங்களா அவங்கள பார்த்து நமக்கு பாவம் வரும். போக போக அவனுங்க கொடூரமா மாறுறத பார்க்கும்போது
ஆத்தாடி பயங்கரமாக போயினுங்கிறானுங்களேன்ற மாதிரி அந்த கேரக்டரை கொஞ்சம் கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவரெல்லாம் இது அசால்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. அவர் அடிச்சா ஒரு 4 பேர் உழுவாங்க அப்படின்னு நம்புற மாதிரியான ஒரு ஆளு. அது இல்லாமல் அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் கெத்தான ஆளு தான் பண்ற மாதிரியே நம்ப வைக்குது. ஒய்ஃப் கேரக்டரும் சரி, அப்புறம் ஒய்ஃப் கேரக்டர் கிட்ட ஹீரோவோட அம்மா வந்து ஒரு விஷயத்த பேசுவாங்க, அந்த ஒரு சீனுமே சரி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஹீரோ பண்ணக்கூடிய அந்த விஷயம் செம ஷாக்கிங்கா டக்குனு நாங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஷாக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அது கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. அதை விட முக்கியமா எப்பா செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. இதுல இருக்கிற நெகட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம இன்டென்ஸா கதையை கொண்டு போயிட்டாங்க. 2 பொடி பசங்க அவங்களுடைய வளர்ச்சின்ற மாதிரி செம்மையா கொண்டு போயிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்கள வச்சு விளையாடாம அதே விஷயத்தை திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆயிட்டு இருக்குதா, அது கொஞ்சம் இழுத்து சொல்லி முடிச்சா மாதிரி இருந்துச்சு. சார் ரொம்ப லென்த்தா போறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விட்டுருங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துச்சு. அந்த 2 பேரோட கேரக்டர் சைக்கோத்தனமா மாத்தினது, அவங்க ஹீரோ கிட்ட கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவங்க எலிவேட் ஆகிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஏரியால கவனம் செலுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கர கிரிப்பிங்கா இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி வேறையா, பசங்களா அவர் காலி பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதான கதை. சிம்பிளா பார்த்தா அது ஒரு கட்டத்துக்கு மேல சார் ரொம்ப வழக்கமா போகுது சார், நல்லா டிஃபரெண்டா ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப வழக்கமான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிச்சு விடுங்கன்னு தோணுச்சு. அப்புறம் ஹீரோ கேங்க பத்தி ஸ்டார்டிங்கே போலீஸ் மீட்டிங்லாம் போட்டு பயங்கரமான ஆளுங்கன்ற மாதிரி ஒரு பிளானிங்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரியல. சார் நல்லா தானே ஆரம்பிச்சிங்க, நீங்க எங்க காணாம போனீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது ஒரு ஓகேவான படம், தமிழ் டப்பிங்ல இருக்குன்றதுனால தாராளமா ட்ரை பண்ணலாம். எனக்கு ரைஃபிள் கிளப் ஒரு மாதிரி செம்ம வைபோடவே போன படம். எனக்கு இந்த பணிங்கிற படம் நல்லா ஆரம்பிச்சிங்க, நல்ல ஐடியா தான், ஆனா ரொம்ப நார்மலா இருந்துச்சு, ஒரு ஓகேவான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ 2 படத்தையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு வீடியோவா போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.